அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் பண கஷ்டம் ரொம்ப நிறையா இருக்குது. எனக்கு மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? நிறையா பூஜையெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. நாங்கள் வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, நிறையா சம்பாதிக்கிறோம், ஆனால் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தால் இதை செய்யுங்க. இது கண்டிப்பாக முழுமையான பலனை கொடுக்கும். ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணியாக. அந்த தண்ணியில் 2 ஏலக்காய், கொஞ்சம் பன்னீர், பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது அதில் போட்டணும். முடிஞ்சால் வெட்டி வேரும் போடுங்க. போட்டு சுவாமி கிட்ட மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த மகாலட்சுமி படத்துக்கிட்ட வெள்ளிக்கிழமை காலையில் அதை வச்சிருங்க. சனிக்கிழமை காலையில் அதை எடுக்கணும். வெள்ளிக்கிழமை முழு நாளாக அந்த படத்துக்கு முன்னாடியே இருக்கணும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சனிக்கிழமை காலையில் நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் போய் விளக்கேற்றிட்டு அதை எடுத்து அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. இது தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதை ஏன் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடை தண்ணி தெளிச்சா துடைக்கணும். அதனால் வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் அதை பூஜை ரூமில் வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய், பச்சை கற்பூரம், பன்னீர், வெட்டி வேறு, ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் என்னென்ன இருக்கோ அதை போட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வச்சிடணும். சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக இதை தெளித்து விட்டு தொடச்சி விட்டுருங்க. லேசாக தெளித்தா கூட போதும், துடைக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக ஒரு நறுமணம் இருக்குது, வாசனையாக இருக்கும், இந்த ஜவ்வாது எல்லாம் சேர்ந்ததுனால. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி பரிபூரணமாக உங்கள் வீட்டில் இருக்கும். இந்த பணம் செலவாகுதில் இதை கட்டுப்படுத்தும். இது ஒரு நல்ல சிறந்த பரிகாரம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.